கிராமத்துக்கு ஒரு ஜோசியர் வந்தா. ஜோசியம்னா பைத்தியம் முடிச்சுதான் ஜனங்கள் இன்னைக்கு அலையிறது. ஜோசியம் சத்தியம், ஜோசியம் பொய் கிடையாது. அது ஒரு நிமிஷம் விளக்கிட்டு தர்றேன். ஜோசியம் பொய்யா இருந்தா பஞ்சாங்கம் எப்படி பொய்யா போகும்? நாளைக்கு அமாவாசைன்னா அமாவாசையா இருக்கு, கிரகணம்னா கிரகணமா இருக்கு, பௌர்ணமின்னா பௌர்ணமியா இருக்கு. அந்த கால்குலேஷன் கரெக்டா தானே இருக்கு. இந்த ஜோசியம் 2 பாகமா இருக்கு. வானவெளியில உள்ள அந்த நட்சத்திரங்களுடைய கதானுபதியை கணிக்கிறது ஒன்னா இருக்கு, ஜாதகத்தை கணிக்கிறது ஒன்னா இருக்கு, அதுக்கு பலஸ்ருதி சொல்றது ஒன்னா இருக்கு, வேறையா இருக்கு. இன்ன லக்னம் இன்ன லக்னாதிபதி இந்த இடத்துல இருந்தா இவனோட சேர்ந்தா இவனால பார்க்கப்பட்டா நீச்சனானா உச்சனானா பாதகாதிபதியா இருந்தா இதுக்கு என்ன பலன், இந்த திசை இருந்தானா என்ன பலன்னு சொல்றதுலதான் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு. அதுதான் சில பேர் சொன்னா பலிக்கிறது, சில பேர் சொன்னா பலிக்கல. ஜாதகம் உண்மை, ஜோசியம்ங்கிறது உண்மை. நாம எப்ப பார்க்கணும்னா, நம்ம ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த டயத்தை குறிச்சு வச்சுன்னு ஜாதகத்தை எழுதி வைக்கணும். உடனே எழுதக்கூடாது. 1 வயசு அல்லது 3 வயசு கழிஞ்ச அப்புறம் தான் ஜாதகம் எழுதணும். சில பேர் 12 வயசுக்கு அப்புறம் தான் ஜாதகமே எழுதுவார். இதெல்லாம் ஒரு கணக்கு உண்டு. கல்யாணம் கார்த்தி பொம்மை நாட்டு குழந்தையா இருந்தா ரிதுவார சமயத்தையும் குறிச்சு வச்சுக்கணும். கல்யாணம் கார்த்தி வரத்து அந்த ஜாதகத்தை எடுத்துக்கணும். பெருசா ஜாதகத்தை நோண்ட வேண்டாம். ஓரளவு மனசுல வாங்கி பொருத்தம் பார்த்தா போறோம். ஒரு கல்யாணம் ஆகலன்னா பார்க்கணும். நாம முயற்சி பண்ணி அந்த கல்யாணம் ஆகல தட்டி போறதுன்னா பார்க்கணும். என்ன காலம் காலம் வந்து விட்டா அப்படின்னு. குழந்தை பிறக்கல்ல, நாம முயற்சி பண்ணி குழந்தை பிறக்கலன்னா பார்க்கணும். இல்ல ஒரு வியாதின்னா பார்க்கணும், ஒரு கஷ்டம்னா பார்க்கணும். இல்ல ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறோம், இது செய்யலாமா வேண்டாமாங்கிறதுக்கு பார்க்கணும். என்ன புத்தி காலானுசாரினின்னு நல்ல திசைகள் வரத்த நல்ல மாதிரி யோசனையும் வரும், கெட்ட திசைகள் வரத்த கெடுதலா நல்லதா காமிக்கும். கண்ணுக்கு காமிச்சு கொண்டு நம்மளை மாட்டி விட்டுடும். அதை அன்னைக்கு கண்ணுக்கு மறைச்சு விட்டு சாருமா இன்னைக்கு அப்புறம் அதை தாண்டி வந்த அப்புறம் தான் அதில் உள்ள மைனஸ் எல்லாம் கண்ணுல தெரியுமா. அதுக்கு மகான்களை கேட்டுக்கலாம். இப்ப நடக்கிற காலம் சரியா, இது மாதிரி ஒரு 5-6 விஷயத்துக்கு தான் ஜாதகம் பார்க்கணுமே தவிர எங்க போனாலும் டவுன் பஸ்ல உள்பட மஞ்சள் பைய தூக்கிண்டே போவான் சில பேர். அது மாதிரிலாம் ஜாதகம்லாம் பார்க்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது இது கிரக சோதனைன்னு பேர். நவகிரகங்கள் தெய்வங்கள் திரும்பி திரும்பி அதை நீங்க பரீட்சை பண்ணிட்டே இருக்கிறதே முதல்ல பாவம். அது தெய்வத்தை வழிபட்டாலே போறோம். ஒரு ஜோசியர் வந்தார், அவர்கிட்ட கொண்டு ஜாதகத்தை காமிச்சார். ஒரு பணக்காரர். அவர் வரத்தேவே சில எல்லாரையும் குறை சொல்லலைன்னா சிலதெல்லாம் முன்னாடி விசாரிச்சு வச்சுப்பாவா பேக்ரவுண்ட் எல்லாம். அந்த ரீதியில இவர் பேக்ரவுண்ட் எல்லாம் விசாரிச்சிருந்தார். பெரிய பணக்காரன், இவன் சௌக்கியமா இருக்கிறவன், எல்லாத்துக்கும் மேல வாத்தியார் ஊர்ல இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. உடனே அவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு பெரிய கண்டம் நாளன்னைக்கு ஆரம்பிக்கிறது, நாளன்னைக்கே உங்களுக்கு உயிர் போயிடும்னா என்ன பண்ணணும், அதுக்கு பரிகாரம் உண்டான்னா இருக்குன்னா அந்த பரிகாரத்தை இப்போ சொல்லிக் கொடுக்குவோம், எங்கள் ஆத்து வாத்தியாரை வச்சுன்னு பண்ணிடுறேன் அப்படின்னா. உங்கள் ஆத்து வாத்தியார் இருக்காரான்னார். ஊரில் இல்லை, அவர் மெட்ராஸ் போயிருக்கா. என்னைக்கு வராருன்னா அவர் நாளன்னைக்கு தான் வராருனா. நாளைக்கு பண்ணணும் இந்த பரிகாரத்தை. என்ன நீங்கள் நாளன்னைக்கு பண்ணினா உங்களுக்கு உயிர் போயிடும், நாளைக்கு பண்ணி ஆகணும். எங்காவது வாத்தியார் ஊரில் இல்லையே, அப்போ ஃபோன்லாம் இல்லாத காலம். ஜோசியர் சொன்னார், நானே பண்ணி வைக்கிறேன், எனக்கு தெரியும் அது அப்படின்னா. அப்போ வாத்தியார் ஊரில் இல்லைன்னு தான் அவன் நாளன்னைக்கு நாளைக்கும் சரின்னு சொல்லிட்டு பரிகாரத்தை ஆரம்பித்தார். பண்ணி வச்சுருக்கார். காலங்காலத்தால் 4 மணிக்கு, அது வேற தாந்திரிக முறைப்படி 4 மணிக்கு ஆரம்பித்து வீடு முழுக்க ஒரே புகை. இந்த ஜோசியனோட போராத காலம் அவாத்து வாத்தியார் ஊர்லேருந்து வந்துட்டார். மறுநாளைக்கு வர வேண்டியவர் முதல் நாளே வந்துட்டார். வந்தா பைய எடுத்துன்னு ஆற்றுக்கு போயிட்டே இருக்கிறவர், நம்ம கிரகஸ்தநாத்தில் இவ்வளோ புகையிறது அப்படின்னு உடனே மந்திர சப்தம் வேற கேட்கறது. இவருக்கு ஆச்சரியம் தாங்கல்ல. நம்மளை தவிர யாருமே அவனுக்கு தர்ப்பணம் கூட பண்ணிக்க மாட்டானே, அவன் கஞ்ச கருமியாச்சே, 5 ரூபா கொடுக்க மாட்டானே, இவன் என்ன பெரிய ஓமத்தை பண்ணுறான்னு உள்ளே வந்து பார்த்தா பெருசா எந்திரங்கந்திரங்கள்லாம் போட்டு அமக்கலமாக நடக்கிறது. பலியாடு இந்த தனி தெளிச்சு ஆட்டை கட்டி வச்சிருப்பாங்கல, அது மாதிரி அவன் உட்காந்துருக்கான். யார் வீட்டுக்கு சொந்தக்காரன். இந்த ஜோசியர் வந்து ஹோமம் பண்ணிட்டு இருக்கார். இவரை யாருன்னு நமக்கு தெரியாது, அதனால அவர்கிட்ட பேச முடியாது. அவனை கூப்பிட்டு இது என்ன ஹோமம்னா, அவனுக்கு வாயில நுழையல. அது அவரை கூட்டி, இவர் தான் எங்காத்து வாத்தியார், நீங்கள் சொன்னேலே அதை அவர்கிட்ட சொல்லுவோன்னா. இன்னும் அவரை சொன்னார், இது மாதிரி ஒரு கண்டத்துக்காக ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னு. உடனே அந்த வாத்தியார் விஷயம் தெரிஞ்சவர். இது எதில் இருக்குன்னு கேட்டார். சாந்தி குசுமாகரமா, ரத்னாகரமா, ருத்ரயாமலமா, மகார்ணவமா, மந்திர மகோததியா,
சாரதா திலகம். இத்தனை விஷயம் இருக்குது. ஒரு புஸ்தகத்தில் எடுத்துட்டா நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் பரிகாரம் பண்ணிட முடியாது. இதை பண்ணினா இதுக்கு இந்த பலன்னு எழுதி வச்சிருக்கணும். உங்கள் தோழினத்தெல்லாம் நீங்கள் பரிகாரமாக பண்ணுறதெல்லாம் பைத்தியக்கார்த்தனம். இது எங்கே இருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லட்டுமானா, பிரமாண ஸ்லோகம் சொல்லட்டுமான்னார் ஜோசியர். சொல்லுன்னார், வஜ்ரசும்பஸ்ய மகிஷி சததட்சிணா மமாப்பியர்த்தம் தவாப்பியர்த்தம் மாவிக்னங்குரு பண்டிதான்னா. இதுதான் அந்த ஹோமத்துக்குள்ள ஸ்லோகம்னா. உடனே இந்த வாத்தியார் சொன்னார், அவசியம் இது பண்ணணும்ப்பா, அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ? இப்படி ஒரு சும்பன் உனக்கு கிடைச்சிருக்கான், எனக்கும் கிடைச்சிருக்கான். இவன்கிட்டேருந்து 5 ரூபாய் நீ வாங்க முடியாது. நான் வேப்பில் அடிச்சு அவனை தயார் பண்ணியிருக்கேன். இதுக்கு தட்சிணையா 50 எருமை மாடு 100 எருமை மாடு சொல்லியிருக்கேன். இப்ப நீ ஏதாவது உள்ள பூந்து கெடுத்தேன்னா உனக்கும் இல்லாம போயிடும், எனக்கும் இல்லாம போயிடும். நீ பேசாம இருந்தேன்னா 50 எருமை மாட்டை உங்க ஆத்துல கொண்டு கட்டிடுவேன், உனக்கு கொடுத்துடுறேன். இதுல வரத்துல சரி பாதி உங்ககிட்ட கொடுத்துடுறேன், வாயை துறக்காதேன்னா, இடைஞ்ச பண்ணாதேன்னு உடனே வாத்தியார் அவசியம் பண்ணணும்னா. அது மாதிரி வாத்தியாரு ஒக்குவத்து போட்டுக்கலாமே. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடியே டையப்ல இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாமே அப்படின்னு வசிஷ்டோபின்னு உடனே வசிஷ்டர் அது மாதிரி கணக்கில் நீ சேர்ப்பேன்னு தோணினதுன்னா ஏச்சேமே தபசி ஸ்திதான்னா. இந்த எத்தனையோ மகன்கள்லாம் தவம் பண்றவர்கள் உட்கார்ந்துருக்கார்களே அவர்களை கேள்வி. இந்த தபசின்னு இருக்கு, தபஸ்விகள்னு சொல்லல, தபசி ஸ்திதாஹா அப்படின்னு இருக்கு. தவத்துல இருக்கக்கூடிய, தவத்துல இருக்கிறவா காட்டுல இருப்பாளா அரண்மனையில் உட்காந்துருப்பாளா? காட்டுல என்ன உட்காந்துருப்பாவா? அப்படி இருக்கிறவர்கள் அரண்மனையில வந்து உட்கார்றதுக்கு என்ன வேலை அப்படின்னா, நடுக்காட்டுல போய் உட்கார்ந்து காற்றையும் சரகையும் சாப்பிட்டு கொண்டு யமனியம தியான யோக சமாதியினால எந்த பரமாத்மாவை, எந்த ஸ்ரீயப்பதியை, எந்த வைகுண்டவாசியை ஹிருதய கமலத்துல பார்க்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்றதோ, ஜெயசதா சவிதிர்மண்டல மத்தியவர்த்தி அப்படின்னு பகவான் நாராயணஹா சரசிஜாசன சந்நிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுகு திருத சங்க சக்கரா அப்படின்னு அழகான கிரீட்டம், திவ்யமான நெற்றி, ஊர்த்வ திலகம், காது பறந்த நீண்டதான தீர்க்க நயனங்கள், கர்ணாந்தமான நயனம், அழகான கண்ணாடி போல கண்ணங்கள், 2 காதலையும் மகர குண்டலம், அழகான கழுத்து, வைஜெயந்தி மாலை, மந்தார மாலை, துளசி மாலை, முத்து மாலை, ஸ்ரீவத்சம், மகாலட்சுமி, 4 கைகள், சங்கம், சக்கரம், கதை, பத்மம், குறுகியதான இடுப்பு, அழகான பீதாம்பரம், ஒட்டியானம், திவ்யமான சரணம். இப்படி பகவான ஹிருதயத்தில் தியானம் பண்ண வேண்டி இருக்க, கஷ்டப்பட்டு அந்த பகவான முயற்சி பண்ணி பரிசிரமப்பட்டு தியானம் பண்ற பகவானே தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்திருக்காங்கிறத நாமையே காட்டுல மண்ணாடணும்னு அத்தனை பேர் வந்து இங்க உட்கார்ந்து விட்டார்கள். கண்ணை மூடின்னு பட்னி கடந்து காட்டுல எங்கேயோ உட்கார்ந்து இந்த பகவான ஹிருதயத்துல பார்க்கறதுக்கு கண்ணை திறந்தா தெரிகிறான். வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனேன்னு கண்ணை மூடிண்டு காலாம்போதர காந்தி காரணம் என்ன சொன்னு தியானம் தனியா சொல்லணுமா? வீராசனாத்தியாசிதம்னு அந்த கம்பீரம் பார்த்தாலே தெரியலையா? எதிர்த்துல உட்கார்ந்து கண்ணை திறந்துட்டாலே போருமா? இதுக்கு கண்ணை வேற மூடணுமா அதுக்கு? அதனால எல்லாரும் வந்து உட்கார்ந்து விட்டார்கள் அரண்மனையில. உட்கார்ந்து என்ன பண்ணுவார்கள்னா, எப்பயாவது தான் ராமர் வருவர், எப்போதும் வரமாட்டார் சபைக்கு. தசரதன் கூப்பிட்டு அனுப்புவார். அந்த உடனே ராமசர்மா நாமாகம் அஸ்மி போகம் வாடாராமா அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படி வாடாராமாங்கிற சப்தம் கேட்ட உடனே முழிச்சுருவான். முழிச்சுன்னா ராமனை மேல இறங்க பார்ப்பார். எச்சராமம் நபஸ்யத்தி எஞ்சராமோ நபஸ்யத்தி நிந்தித சவசேல்லோகே சுவாத்மாப்பியனம் விகர்ஹதேன்னு பின்னாடி சொல்ல போறார் அயோத்தியா காண்டத்துல. எந்த ராமனை நாம் பார்க்கலையோ, எந்த ராமனாலும் நாம் பார்க்கப்படலையோ அவனுடைய ஆத்மா அவனை வெய்யும் அப்படிங்கிறார். அப்படி பகவான் அப்படி கம்பீரமா சின்முத்ராங்கித ஹஸ்தனா குருவா சொல்லியிருக்கு பகவான, ராமர குருவா சொல்லியிருக்கு. அப்படி பகவான் சின்முத்ராங்கித ஹஸ்தனா. அதனாலதான் லட்சுமணற்ற கோதண்டம் கையில பகவான் சின்முத்ராங்கித ஹஸ்தனா இருக்கிறதுனாலதான் கையில தண்ட வில்ல லட்சுமணர் வச்சுட்டு இருப்பார், ராமர் கையில வச்சுட்டு இருக்க மாட்டார். இப்படி குருவா சொல்லியிருக்கு. அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பகவான நேர பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறத இப்படி பார்த்துட்டே இருப்பார்கள். அந்த தசரதனும் ராமரும் என்ன பேசுறார் அப்படிங்கிறதுலாம் விஷயம் இல்லை, இப்படி பார்த்துட்டே இருப்பார். சிரமுகுட்ட குண்டல திலக்கச்சாரு
உதார அங்க விபூஷணம் ஆஜானுபுஜ சரச்சாபதர சங்கிராமஜித கர தூஷணம் இதி வததி துளசீதாச சங்கர சேஷ முனிமனரஞ்சனம் மம ஹிருதய குஞ்ச நிவாச கரு கமாதி கலதல கஞ்சனம் ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜமன். துளசிதாசர் பிரார்த்திக்கிறார், என் மனசுல உட்கார்ந்து காவாதி ரோகங்கள் எல்லாம் போக்கணும் பிரபு. எப்படி உட்காரணும், தரிசனம் கொடுக்கணும்னா சிரமுகுட்ட குண்டல திலக்கச்சார். ராமருக்கு அழகே தொடுகையல் கமலம் மன்ன தாள் கண்டார் அப்படிங்க போறார் கம்பர். அந்த ஒசரம்தான், அந்த கம்பீரம்தான். திரிபங்கியான சரீரம், 3 வளைவு இருக்கும் உடம்புல. அந்த கைகள் அப்படி தொங்க விட்டா முழங்கால் பரியந்தம் இருக்கும். அது மாதிரி நீளமான கைகள். அப்படி பகவானை பார்த்துட்டே இருக்கிறதே பகவான் வேலையை முடிச்சு நான் என்ன போயிட்டான்னா திருப்பி கண்ணை மூடிடுவாள். பகவான் வந்தா கண்ணை திறப்பாள், போனாம மூடுவாள். இதே தபஸு தான் அவளுக்கு. அவ தசரதன் போடுற சாப்பாடு ராஜ விருந்தெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கொண்டு வந்திருக்கிற கமண்டலூல 2 சரகு ஊற வச்சிருப்பா, அதை எடுத்து ஒரு வாயில போட்டுண்டா போடும். இது மாதிரி தபஸி ஸ்திதாக, தபஸ்ல இருக்காலே இந்த மகரிஷிகள். இவர்கள்ட்ட கேளு, ராமன் பரமாத்மாவா இல்லையா மகாத்மாவா இல்லையான்னு அவர்கள் சொல்லுவார்கள் உனக்கு. இப்படி எல்லாம் அவர் சொன்னார். பாயிண்டா எடுத்து பேசுறார். அவர் சொல்றதெல்லாம் சத்தியம், மறுக்க முடியாது. ஆனா ராமரையோ கொடுக்க முடியாது. இதுக்கு என்ன வழிங்கிறத முதல்ல பிடிச்ச ஆபத்துன்னா ஹார்ட் அட்டாக்னு சொன்னது இவன் தான், தசரதன் தான். உலகத்திலேயே ஒரு பிரச்சனைன்னா அம்மான்னு ஹார்ட்டை பிடிச்சிக்கிறது தசரதன் தான். அப்படியே சாஞ்சுட்டான், அப்படியே ராமாயணத்துல இருக்கு. நான் ஒண்ணு கற்பனை எல்லாம் சொல்லல. இவர்கிட்ட பேசி சமாளிக்க முடியாதுன்னு மயக்கம் போட்டுட்டான். மயக்கம் போட்டு சாஞ்சுட்டான். 1 மணி நேரம் கண்ணை திறக்கல. 1 மணி நேரம் கழிச்சு அவன் என்ன நினைச்சுன்னு கண்ணை திறந்தான்னா, வந்த நேரம் சரியில்லை அப்படின்னு அவரா எழுதுன்னு பேர் பெற விஸ்வாமித்திரரா. அப்படி என்ன நினைச்சா, இது என்ன லோக்கல் போலீஸா எழுதுன்னு போறதுக்கு? அண்ணன்ட போறதுக்கு வந்தவர் விஸ்வாமித்திரர். எதிர்த்தாப்புல அவருக்கு போட்ட அந்த சீட்ல உட்கார்ந்து தாடி அப்படின்னு உருவின்னு இருக்கார். இந்த தாடி உள்ளவா தாடி எப்படின்னா அந்த பெட்ரூம் மாசுக்கு பம்புக்கு அடிக்கிற மாதிரி, அது பம்பு ஸ்டவ்க்கு பம்ப் பண்ற மாதிரி. கோபம் ஏறுறதுன்னு அர்த்தம், ப்ரெஷர் ஏறுறதுன்னு அர்த்தம் அவளுக்கு. பார்த்தான், இவர்கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு யோசனை பண்ணா. 1 மணி நேரமா மயக்கத்தில் இருக்கா மாதிரி தான் இருந்திருக்கான், முழு மயக்கம் கிடையாது. அப்பயும் இவர் கிளம்பலன்னு உடனே ஒரு வார்த்தை சொன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி தகுதி என் ராமனுக்கு கிடையாது. உனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா நயுத்த யோக்யதாமஸ்ய பஸ்யாமி சஹ ராட்சசைஹி. ஒருத்தன் சண்டை போடலாம்னா மேஜரானாதான் சண்டை போடலாம், மைனரா இருக்கிறத சண்டை போடக்கூடாது. ஒருத்தனுக்கு ஓட்டு, உங்களுக்கு புரியுறாமான்னு சொல்ற, ஓட்டு போடுற தகுதி எத்தனை வயசுல வருது? 18 வயசுன்னு இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்றது. இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா அந்த 16ன்னு மாத்தலாம், 21ன்னு மாத்தலாம். அந்த பர்சன்டேஜை பொறுத்து இருக்கு. சாஸ்திரப்படி 16 வயசானா மேஜர், 18 வயசானா மேஜர், 21 வயசானா மேஜர்னு 3 கிரமமும் இருக்கு நம்ம சாஸ்திரத்துல. இப்படி மேஜர் ஆனாதான் ஒருத்தன் சண்டைக்கு போலாம். அதுக்கு முன்னாடி பிறந்த மைனர். இப்ப நீங்க கூப்பிடுறது சண்டைக்கு. நீங்க நினைக்கக்கூடிய அந்த 16 வயசு ராமனுக்கு ஆகல. ஊனஷோடசம்னா 16 வயசுக்கு குறைவுன்னா. 16 வயசுக்கு குறைவுன்னா அது என்ன? 13 வயசா, 14 வயசா, 15 வயசா, 15.25 வயசு அப்படின்னாலுமே 16க்கு குறைவு தான். கரெக்டா என்ன வயசுன்னு சொல்லல. ராமருக்கு என்ன வயசு அன்னைக்குன்னா 12 வயசு தான். பாலோத்வாதச வார்ஷிகான்னு பின்னாடி மாறி சொல்ல போறான். சீதையும் சொல்ல போறாள், சமாத்வாதச தத்ராகம் அப்படின்னு சொல்லி இந்த கணக்கெல்லாம் பின்னாடி ராமாயணத்துல வரது. 12 வயசு தான் ராமருக்கு. 12 வயசுன்னே விஸ்வாமித்திரர் சொல்லியிருந்தா ரொம்ப சௌரியமா போயிருக்குமே, இவர் பக்கத்து பாயிண்ட் வலுவா போயிருக்குமேன்னா அதுல ஒரு பிரச்சனை இருந்தது. என்னன்னா 12 வயசே தவிர மதிப்பு 12 வயசா இல்ல ராமர்.
ஆக்கிருத்தி எப்படி இருக்குன்னா விஸ்தாரமாக இருக்கும். நம்மாத்து குழந்தையா நினச்சிட்டு இருக்கோம், பார்த்தா ஜம்முன்னு நமக்கே பயமாக இருக்கும். பொன்னாட்டி பொன் வளர்த்தியோ புடலங்கா வளர்த்தியோன்னு சொல்லுவா. அது மாதிரி ராமர் 12 வயசுலயே அப்படி இருக்கார், ஆஜானுபாகுவா இருக்கார். இப்போ இந்த கால குழந்தை எல்லாம் இந்த சாசையும் பீஸையும் பீஸாவையும் தின்னுட்டு திமுன்னு இருக்கு. அது மாதிரி இல்லை, ஜெனட்டிக் அது, அந்த அந்த உடம்பு அமைப்பே அது மாதிரி. அதனால தானே நம்ம கோவில் எல்லாம் அவ்வளோ பெரிய இதெல்லாம் ஏன் வச்சிருக்கார்கள்னா, ஒரு காலத்தில் ஆதி காலத்தில் மனிதர்கள் உயரமாக தான் இருந்தார்கள். நாளாக ஆக ஆக அந்த ஆகிருதி குறையும்னு இருக்கு சாஸ்திரப்படி. ராமர் அந்த மாதிரி உயரத்தில் இருக்கார். அவர்கிட்ட போய் என் ராமனுக்கு 12 வயசு தான் ஆறுதுன்னா, விஸ்வாமித்திரர் என்னடா தசரதா பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும்டா, இந்த ராமருக்காடா 12 வயசு அப்படின்னா கண் பற்றும், கண் திருஷ்டி பற்றும். உலகத்திலேயே பலமானது எதுன்னா கண் திருஷ்டி தான். கண் திருஷ்டி தான் ரொம்ப பலமானது, பெருமாளுக்கே படும். அதனால தான் பிரதட்சணை முடிச்சுட்டு வந்தவொடனே ரட்சாபந்தனம் பண்ணி தேங்காய் சுற்றி நாற்காரே பெருமாள்லாம் இடிச்சிடும் எங்கேயாவது பட்டுன்னு. இந்த வேஷ்டி எங்க வாங்கினேன்னு கேட்டா கார்ல கதவுல மாட்டி கிழிஞ்சுப்படும். கண் திருஷ்டிக்கு அத்தனை மகிமை உண்டு, சக்தி உண்டு. அதனாலதான் சுத்தி போடுறது பரிகாரங்கள்லாம் பண்றதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் பொய் இல்லை. நீங்க பொய்ன்னு நினைச்சா பொய்ன்னு சொல்லிட்டு போங்களேன். நம்ம சாஸ்திரங்கள் சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஒரு நாளைக்கு ஒத்துப்பா. இவன் என்ன பண்றான்னா, நம்ம சாஸ்திரம் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிவிட்டு அதை விட நம்ப முடியாத பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் வெளிநாட்டுக்காரன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சாஸ்திரம் சொல்றதோ அறிவியல் பூர்வமா சொன்ன விஷயங்கள் அது. அதனால அந்த கண் திருஷ்டி படாம இருக்கட்டும்ங்கிறதுக்காக 16 வயசுக்கு குறைவுன்னா உனஷோட வருஷோ மேதாமஹ. நீங்க தடுமாறி வந்துட்டேன்னு நினைக்கிற. ஏன்னா ஏற்கனவே ராமருங்கிற பேர்ல ஒருத்தர் வெட்டு குத்துன்னு கையில பரசுவை வச்சுன்னு கோடாலியை வச்சுன்னு சுத்தின்னு இருக்காரு. யாரு? பரசுராமர். அட்ரஸ் மாதிரி இந்த ஒரு பேட்டியில வீரமணி சொல்லியிருந்தா என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய கிராமத்துல இருந்து பஜனை குரூப்புக்கார வந்து இறங்கிட்டான். எதுக்குன்னா ஐயப்ப பஜனைக்கு புக் பண்றதுக்கு. யாரு? தீகா வீரமணிய. அவாத்து மாமி கூப்பிட்டு என்ன விஷயம், நீங்கள் எல்லாரும் வெற்றியில பட்டையும் கொட்டையுமா விபூதியா உட்காந்துருக்காள், என்ன விஷயம்னால ஐயப்ப பஜனைக்காக வந்திருக்கோம்னால். எதுக்குன்னா அவரை புக் பண்றதுக்காக. நீங்க நினைச்ச வீரமணி இவர் இல்லை, அவர் வேற ஒரு வீரமணி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான்னா அவரே சொல்லியிருக்கார் பேட்டியில, நான் சொல்லல, அவரே சொல்லியிருக்கார். அது மாதிரி நீங்க நினைக்கிற ராமர் இவர் இல்லை, அந்த ராமர் வேற, அவர் பரசுராமர். அவர் மேராமஹா, இது என்னோட ராமர். ராஜீவலோச்சனா, தாமரை கண்ணன்னா. தாமரை கண்ணன்கிறது புண்டரீகாட்சன்கிறது பிரசித்தமானது பகவானுக்கு நாம. தாமரை மாதிரி இதை இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுதான் சொல்றதோன்னா, தாமரைக்கும் கண்ணுக்கும் அத்தனை மகிமை. ஏன்னா தாமரை மாதிரி சிகப்பாவும் இருக்கும், ரோசாவும் இருக்கும், வெள்ளையாவும் இருக்கும், நீளமாகவும் இருக்கும். தாமரை மாதிரி குளிர்ச்சியாகவும் இருக்கும், தாமரையில் இருக்கிற மாதிரி சுகந்தமாகவும் இருக்கும், தாமரையில் இருக்கிற மாதிரி தேன் மாதிரி கருணையாகவும் இருக்கும். எல்லாம் தாண்டி தாமரைக்கு ஒரு குணம் உண்டு. சூரியன் உதிச்சா மலரும், சூரியன் அஸ்தமனமானா மூடிடும். அது மாதிரி ராமன் காத்தால 6 மணிக்கு மூச்சுக்கிற வயசு, சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா தூங்கி போற வயசு. நீங்க கூப்பிடுறதோ ராட்சசா, அவ பகல் முழுக்க தூங்கிட்டு ராத்திரி 8 மணிக்கு மேலதான் எழுந்துப்பாள். ஐடி கம்பெனி மாதிரி எழுந்து அதுக்கப்புறம் தான் அவன் வேலையே செய்வான். நிசாச்சரால்னு பேர் அவளுக்கு. இதெல்லாம் ஒரு காலத்துல நம்ம சிரமப்பட்டோம். நிசாச்சரால்லாம் யாருன்னு புரிய வைக்கிறதுக்கே சிரமப்பட்டது. இப்ப கவலையே பட வேண்டாம், நம்ம அது குழந்தை எல்லாமே நிசாச்சரால் தான். ராத்திரி முழுக்க உட்காந்து கொடுத்து முழிச்சுட்டு இருக்காம 4 மணி ஆனா தூங்க போடுறாங்க கரெக்டா. இப்படி முழிச்சுட்ட கையோட ஒரு குளியலை போட்டுட்டு ஒரு ஸ்நானத்தை பண்ணி ஒரு ஜபத்தை பூஜையை பண்ணிட்டு ஒரு டிஃபனை சாப்பிட்டு 8 மணிக்கு தூங்கக்கூடாதா? சந்தியானந்தம் பண்ணிட்டு 8 மணிக்கு தூங்கக்கூடாதா? ராட்சச சுபாவங்களை திணிக்கிறார். நம்மளை அறியாதபடிக்கு இதெல்லாம் முதல்ல அந்த தூக்கம் மாறுறதே பெரிய பைத்தியகார்த்தனமான விஷயம். மனித சமூகத்துக்கே கெடுதலான விஷயம். உலகத்துல எந்த ஒரு உயிரினமும் தன் வாழ்க்கை முறையை மாத்திக்கிறதே இல்லை, நாம தான் மாத்திக்கிறோம். அது பெரிய தப்பது. அதனால நீங்க நயுத்த யோக்கியதாமஸ்ய, சண்டைக்கெல்லாம் உரிய வயசு இல்லை. 12 வயசுல ஒரு குழந்தை விஷமம் பண்ணினா உன்னை பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு மிரட்டுற வயசுல பூச்சாண்டியோடய சண்டை போட கூப்பிட்டேன்ல. இப்ப என்னதான் பண்றது? உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அந்த யாகத்தை காப்பாற்றி கொடுக்கணும். அகமேவ தனுஷ்பாணி
கோப்தா சமர மூர்தனி யாவத் பிராணான் தரிஷ்யாமி தாவத்யோத்ஸ்னே நிசாச்சரைஹி. நானே வரேன்மா தசரதன், நானே வரேன், வில்ல எடுத்துன்னு வரேன், அம்பு எடுத்துன்னு வரேன், கத்தி எடுத்துன்னு வரேன், நானே சண்டை போடுறேன், நானே உங்க யாகத்தை காப்பாற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொன்னா, இந்த உடம்புல உயிர் இருக்கிறவங்க சண்டை போடுறேன்னு, நீ வரவே வேண்டாம்னு என்ன முடிவை இங்கேயே சொல்லிட்டான். சில பேர்கிட்ட கவலைப்பட்டு ஒரு விஷயத்த சொன்னோம்னா, நீ கவலைப்படாதடா, நான் முன்னாடி நின்று அந்த காரியத்தை செய்ய வேண்டான்னு சொன்னா அது ஒரு வகை. நீ ஏன்டா கவலைப்படுற, நான் உயிரை கொடுக்குறேன்டாம். அவன் நல்ல எண்ணமா இருக்கலாம், வார்த்தை நன்னா இல்லையா, அதுல பேசுறதே எப்படி பேசணுங்கிறது இருக்கணும். அதனால நீ வர வேண்டாம், எனக்கு ராமன் தான் வேணும், நான் தரதா இல்லைன்னு. நீ முதல்ல தரேன்னு சொன்னீங்க, என்ன தரேன்னு சொன்னேன், நீங்க என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்னேன்னு. நீங்க நெய் கேட்பேல், வேஷ்டி கேட்பேல், சாப்பாடு கேட்பேல், அரிசி கேட்பேல் நினைச்சேன், புள்ளைய கேட்பேல்னு எனக்கு தெரியுமா? அதனால அதெல்லாம் தர முடியாது. இதே வம்சத்துல ஹரிச்சந்திரன் ஒருத்தன் ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு நாட்டை விட்டான், மனைவியை வித்தான், புள்ளைய வித்தான், தன்னை வித்துன்னா புனஞ்சு விட்டான்னு வருது கதை. அதே குடும்பத்துல பிறந்து பொய் சொல்லி சௌக்கியமா இருக்கலாம்ங்கிற புது வழியை கண்டுபிடிச்சிருக்கியா? நித்யா பிரதிஜ்ஞ காகுஸ்தா சுகீபவ சபாந்தவா. நீ உன் குடும்பத்தோட சௌக்கியமா இருந்தா தசரதா, நான் போயிட்டு வரேன்டா. நீ பொய் சொல்லி சௌக்கியமா இரு, நான் போயிட்டு வரேன், பேஷா போயிட்டு வாங்கணும். போயிட்டு வரேன்னு சொன்னாரே தவிர அவர் கிளம்பல. என்ன விஸ்வாமித்திரருக்கு ஒரு ஒரு எண்ணம் மனசுல, இது மாதிரி சண்டை போட்டு கோவப்பட்டு ரொம்ப இடத்துல காரியத்துக்கு எடுத்துன்னு விட்டாரு. இந்த காரியத்தை சாதிச்சிருந்தா கிளம்பணும், அது என்ன ஆனாலும் சரி, விடாக்கண்ணன் கொடாக்கண்ணன் பாலணும், அது மாதிரி உட்கார்ந்து விட்டார். அந்த சமயத்துல தான் வசிஷ்டரை கூப்பிட்டு சொன்னார், மத்தியஸ்தரா இருக்கிறது, அவரோட பொசிஷன் டெலிகேட் ஆயிடு, பேசாம இருக்கக்கூடாது. தசரதா நீ சொல்றது சரியில்லைன்னா என்னன்னு கேட்டான். அவர்கிட்ட நீ தரேன்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொல்றது சரியில்லை. நான் பிள்ளைய தரேன்னு சொல்லல, அவர் என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்னேன், ஆனா அவர் பிள்ளைய கேட்பாருன்னு எனக்கு தெரியாது. அப்பா அவர் என்ன கேட்பாருன்னு நீ தெரிஞ்சுன்னு தான் வாக்கு கொடுத்துருக்கணும். ஒருத்தர் வந்த உடனே இது மாதிரி எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னா என்னன்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சா செய்யறேன்னு சொன்னா அது வேற விஷயம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னால முடியாதுன்னு சொன்னா அது தப்பு. அது உலகத்துல பெரும்பாலானவா பண்ற தப்பே இதுதான். என்னன்னா வாக்கு கொடுத்துட்டு அதன்படி நடக்கிறது இல்லை. அதுல என்ன பெருசா நஷ்டம் ஆயிடும்னு கேட்டான். அப்படிதான் எல்லாருமே நினைக்கிறோம். சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதன்படி நடக்கலன்னா அவன் இது பரியந்தம் பண்ணி இருக்கிற புண்ணியம் முழுக்க அவனை விட்டு போயிடும்னு இருக்கு. சத்தியம். அதனாலதான் நம்ம பண்ற புண்ணியங்கள் நிற்க மாட்டேங்கிற. நம்ம பெரியவாள்லாம் இவ்வளவு புண்ணியம் பண்ணல, ஆனா சௌக்கியமா இருந்தா. நம்ம பணத்தினாலையும் உடம்புனாலையும் அத்தனை கோவில் சுத்தணும், அத்தனை தான தர்மங்கள் பண்றோம், அத்தனை காரியங்கள் பண்றோம். அது ஏன் டேங்க்ல ரோப்பின தண்ணி மாதிரி ஃபுல்லாக மாட்டேங்கிறதுனா லீக் இருந்தா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்ட இருந்தா, அது மாதிரி நாம பண்ணக்கூடிய தவறுதல்களால நாம பண்ற புண்ணியம் பெறுறது. அதனால நீ கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை தான் சொன்னார் வசிஷ்டர். எல்லாரும் பேசினாலும் எல்லா பேச்சும் ஒன்னாயிடுமா? எல்லா இடத்துலையும் காஃபி ஒரே கலர்ல தான் இருக்கு, டேஸ்ட்ல வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி எல்லாரும் பேசுறது ஒன்னாயிடுமா? சில பேர் பேசினாதான் செய்யணும்னு தோணும், சில பேர் பேசினா செய்யக்கூடாதுன்னே தோணும் மனசுல. வசிஷ்டர் சொன்ன உடனே சரின்னா முதல்ல எதை கேட்டாலும் தரேன்னு சொல்லி அப்புறம் தரமாட்டேன்னு சொல்லி இந்த தகராறுலாம் பண்ணினதுனால பெனால்ட்டியா லட்சுமண சுவாமியோட சேர்த்து, ராமரை மட்டும் கொடுக்கல, லட்சுமணரோட சேர்த்து விஸ்வாமித்திரரை தசரதர் கொடுத்தாருங்கிற பிரேந்தம் இன்றைய சதை. விஸ்வாமித்திரர் அந்த குழந்தைகள் கிளம்புறது நாளைய சரித்திரம்.